முதல்ல ரொம்ப நன்றி. இல்லை சார், நான் ஃபீல் பண்ணுறேன். நான் ஏன்னா அவர் இப்படி தான் கொண்டு வந்தார். அவருக்கு அது மேலே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கை இயக்குனருக்கு இருந்தது. நான் முதல்ல என்னையே தேடி வந்தீங்கன்னா கேட்டேன். ஏன்னா அவர் மராட்டி இயக்குனர், அங்கே நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊரில் இல்லாத நடிகர்களா இருக்கிறது வந்து என்னையே பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி தான் இருக்கு. அவருக்கு ஏதோ படம் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிட்டு வந்தேன். ஸோ அதனால் எனக்கு அந்த வாய்ப்பு வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் இது ஒரு முயற்சி தானே, அது முயற்சி எடுத்து பார்ப்பேன். அப்படி எனக்கு அப்படி ஒரு ஃபார்ம் இருக்கான்னு எனக்கு தெரியல சார். நான் ஃபைட் பண்ணுறது விருப்பம் சார். ஆனால் அதுக்காக என் விருப்பத்துக்குலாம் கதையில் வைக்க முடியாது சார். கதை அதை டிமாண்ட் பண்ணணும். அது டிமாண்ட் பண்ண தான் பொருந்தும். அது இல்லாட்டி ஒரு ஃபைட் வச்சாலுமே வந்து பொருந்தாது சார். எப்போ நம்புவாங்க. ஒரு கதை என்ன பண்ண சொன்னாலும் அந்த கதைக்கு தேவை இருந்துச்சா நீங்கள் பண்ணினா மக்கள் வச்சுப்பாங்க. அந்த தேவையில்லாத போது நீங்கள் எவ்வளோ சிறப்பான விஷயத்த பண்ணாலும் அது லாஜி தான் அது போதும். ஸோ கதையில் அதுக்கான சந்தர்ப்பம் இருக்கணும். இந்த கதை அதை எதிர்பார்த்து ரசிகர் சார்ந்து இல்லை. இது படம் பார்க்குற ரசிகர்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தயார்படுத்துகிற கூட்டு தான். இப்போ அந்த படத்தில் விளம்பரமோ பாடல்களோ இல்லை ட்ரெய்லரோ போஸ்டரோ உங்களுக்கு அந்த மாதிரி வைப்பை கிரியேட் பண்ணாத போது அது இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு ஐடியா வரும்ல, இந்த படம் இப்படிப்பட்ட படமாக இருக்கும். அது அவர் தான் அது அதுக்குண்டான வேலையை அது செஞ்சு சார். ஒரு படத்துக்கு ஒரு மெனக்கடல்கள் இருக்கும். இந்த படத்துக்கு குறிப்பாக என்ன மாதிரி மெனக்கடல்கள்? இந்த சைலண்டாக இருக்கிறத ஒவ்வொரு நாளும் செட்டுக்கு போனால் இது சைலண்டாக இருக்கிறது எப்படி புரியும், எப்படி போய் சேர்ந்து கேள்வியோட இருக்கும். பட் அது புரியும் கேள்வி, அதை தாண்டி போரடிக்காமல் இருக்குமா ஜனங்களுக்கு அப்படிங்கிறது தான் பெரிய அந்த பயத்திலே இருக்கும். அது படம் பார்த்து முடித்து ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது இருக்குது. நாங்கள் முடிச்சுட்டு சுற்றி எங்கள் சர்க்கிளில் எல்லோரும் போட்டு காமிச்சு ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து எல்லாரும் சொன்னதுக்கப்புறம் தான் ஓரளவு நிம்மதியாக இருக்குது. சார் இந்த படம் அற்புதமாக இருக்குது. இந்த படம் வந்து நிறைய சின்ன படங்களே வந்து அவார்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் நிறைய ஃபெஸ்டிவலுக்கு அனுப்பியிருந்தா நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கோம். ஏதோ ஒன்று தேசிய அவார்டு வந்து கோவா ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போச்சுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு தெரியல. அது ப்ரொடக்ஷன் தான் டிசைட் பண்ணுவது, நமக்கு தெரியல. சார் அரவிந்த் சாமியோட தேசிய அவார்டு வாங்கி கொடுக்கணும். ரொம்ப நன்றி சார். சார் அரவிந்த் சாமியோட காம்பினேஷன் சீன் எப்படி இருக்கு? அவர் ஒரு தங்கமான மனுஷன். ஷூட்டிங்கில் காரக்குழம்புலாம் சமைச்சு போட்டார். எனக்கு அவருக்கு ஒரு ரொம்ப அழகான ஒரு நட்பு இருக்குது. எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். அந்த கேரக்டருக்கு முதல்ல யாரோ பேசினார் ஹிந்தியில். அப்போ கடைசியில் அரவிந்த் சாமி சார் சொல்லும்போது எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நல்லா தெரிஞ்ச மனுஷன். அந்த பெரிய செட்டு அந்த வீட்டுக்குள்ளே நாங்கள் 2 பேரும் ஒரு முறை ஷாட் முடிச்சுட்டு சைலண்ட் ஃபிலிம் தான். ஆனால் நாங்கள் நிறையா 2 பேர் பேசிட்டு இருந்தோம். ஸோ நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் அவரோட. அந்த சீனை கம்யூனிகேட் பண்ணுறது, அதை சக்ஸஸ்ஃபுல்லாக அச்சீவ் பண்ணுறதுங்கிறது ஒரு, ஏன்னா ஒரு வழக்கமாக ஒரு சீன் அடிக்கும் போது எதாவது மிஸ் ஆச்சுன்னா எதாவது டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ணிக்கலாமான்னு தோணும். ஏதாவது சம்டைம்ஸ் சீனை படித்து எதாவது மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ எதையாவது பண்ணிக்கலாம். பட் இங்கே டயலாக் போட்டு ஃபில்லப் பண்ண முடியாது. அப்போ அது மிஸ் ஆகுறதுன்னு தெரிஞ்சுன்னா ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி, ஏதாவது ஒரு ஆக்ஷனில் ஏதாவது ஒன்று பண்ணணும். ஸோ அதனால் முன்னாடி வார்த்தைகளை தேடுவோம். இந்த முறை வந்து ஏதாவது ஒரு அசைவுகள் மூலமாக சரி பண்ண முடியுமா? ஆமாம், நாங்கள் ரிஹர்சல் பார்த்துட்டு, ஏன்னா அதுதான் ரிஹர்சல் பார்த்து செட்டில் போய் ரிஹர்சலில் பார்த்துட்டப்போ, ஏன்னா அது முதல்ல எங்கள் எல்லாருக்கும் சரின்னு படணும். எனக்கு டைரக்டருக்கு சரின்னு படணும் சார். இது ஒன்றும் இல்லை சார். இந்த ஃபைட் சீக்வன்ஸில் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு சார். ஒரு 8 வாரத்துக்கு சுற்றி வைக்க சொன்னாங்க சார். வேறு என்ன பண்ணுறது இது இந்த பத்தான ஒரு படம் நடிச்சிருக்கேன் சார். ஸோ பாலாஜி தான் படம். இல்லை சார், இல்லை சார். ஏன்னா மைண்ட் இல்லை சார். மைண்ட் இல்லை. நான் மைண்ட் அது பேசுறதுக்கான தேவை இல்லாமல் இருக்கணும். அப்படிதான் பார்க்கணும். அங்கே போனாலும் இந்த கேள்வி கேட்குறாங்க. அந்த இண்டஸ்ட்ரி இந்த இண்டஸ்ட்ரி என்ன வித்தியாசம் சார்? வேற நமக்கு தெரியாத மொழி இருக்கிற ஊருக்கு போய் வேலை செய்ய போகுது சார். நம்ம அதை படித்து புரிஞ்சுக்கிட்டு அந்த கல்ச்சரை புரிஞ்சுக்கிட்டா வந்து ஒரு இன்னும் நம்ம கம்ஃபர்ட் வந்து உடைக்கிறோம் சார். அது நமக்கான ஃப்ரீடம் சார். நம்மளோட பயத்தெல்லாம் உடைக்கிறோம், கம்ஃபர்ட் வந்து உடைக்கிறோம். புதிய இடத்துக்கு போகிறோம், புதிய மனிதர்களை பார்க்குறோம், புதிய மொழியை கேட்குறோம், அந்த பாடல்கள் கேட்குறோம், அதை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணுறோம்.
இது வந்து நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட் சார். அவ்வளோதான் சார் நான் அப்படி தான் பார்க்குறேன். அது ஒரு நான் எந்த உலகத்தில் எந்த மொழியில் நடித்தாலும் எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம். அந்த கதை ஏதோ ஒரு எமோஷன் இருக்குது. அது ஏதோ ஒரு வகையில் அது காதலோ இல்லை அம்மா அப்பாவோ இல்லை நண்பர்களோ இல்லை நாடை பற்றியோ இல்லை குழந்தைய பற்றியோ ஏதோ ஒரு எமோஷன்ஸ் தான் பேசுகிறோம். கதைகள் மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அது வேறு ஒரு மொழிகளோடைய முகங்களோட சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி அனுபவம் மட்டும் தான் சீனை அப்ரோச் பண்ணுறது. நமக்கு கம்ஃபர்ட்டை உடைக்கும் போது நமக்குள்ள ஒரு பெரிய சுதந்திரம் ஒன்று கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு பயம் விலகுதுன்னு நான் நம்புறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.